வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். குலுங்கிய மதுரை குஷியில் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்டம் முடிவுக்கு வந்தது. உண்மையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. திமுக ஆட்டம் எந்த அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குது என்பதை பற்றி விரிவா பேச போறேங்க. அதோட இன்னைக்கு ஊடகங்கள் ஒன்று சொல்லுது, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களே அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டு பேர் சொல்கிறதுல எது உண்மைன்னு களத்தில் போய் பார்த்த நான் உங்களுக்கு விளக்க போகிறேங்க. முதல்ல திமுக ஆட்டம் க்ளோஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிறுபான்மையர் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த பிறகு பெற்றுக்கொண்டு தான் இருந்தது. அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான். அதனால் அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. சிறுபான்மையர்களை காப்பாற்றுகின்ற கழகமாக அதிமுக கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுனால நீங்கள் அதிமுக தானே ஓட்டு போடுறோம், ரெட்டலைக்கு தானே ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அது பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான். ஏன்னா பாஜக அதிமுகவுடன் கூட்டணி இருக்கா இல்லையா? அதிமுக வெற்றி பெற்ற பாஜக வெற்றி பெற்ற மாதிரி இல்லையா? அதனால் ஒட்டுமொத்தமாக மதசார்பற்ற கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கடந்த தேர்தல்களில் பிரச்சாரம் பண்ணியது. அதன் பயனாக காசு கூட வாங்காமல் ஒட்டுமொத்த சிறுபான்மையரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டார். இந்த தருணத்தில் கடந்த காலங்களில் திமுக கூட்டணிக்கு போன ஓட்டு மாதிரி சிறுபான்மையர் வாக்கு இப்போ போகுமா? ஏம்பா, ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் இல்லை ஒரே ஒரு தேர்தலில் ஒட்டுமொத்த சிறுபான்மையரும் ரெண்டாக உடஞ்சிடுவாங்களா? அதிமுகவுக்கு பாதி திமுகவுக்கு பாதி என்ன ஓட்டு போடுவாங்களா? இந்த மாற்றம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசலாம். இல்லை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு தேர்தலில் ஒட்டுமொத்த சிறுபான்மையரும் அதிமுகவை நம்புவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புவது தவறு. இன்னும் பல தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தள்ளி வைக்க வேண்டும். ஸோ பாஜகவுக்கு எதிராக என்ன வேலை பார்க்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிறுபான்மையர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாரு. அவருடைய கணிப்பு அது. ஆனால் என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு 100% சிறுபான்மையர் வாக்கு போச்சு. இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு 10% சிறுபான்மையர் வாக்கு குறையட்டுமே. அது திமுகவுக்கு பின்னடைவா இல்லையா? இரண்டாவது, இப்போது பாஜக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் வாக்குகளை வாங்காதா? அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு போகின்ற இன்னொரு பகுதியானது பாஜகவுக்கும் போக வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பாஜக ஒன்றா இருந்தால் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவுக்கு சிறுபான்மையர் வாக்கு போகும். ஆனால் இன்றைக்கி அதிமுக தனியே வந்திருந்ததுனால பாஜகவுக்கு போகின்ற சிறுபான்மையர் வாக்கை விட அதிமுகவுக்கு கூடுதலாக போகும். அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு 10% சிறுபான்மையர் வாக்கு, பிஜேபிக்கு ஒரு 2% சிறுபான்மையர் வாக்கு, மொத்தமாக ஒரு 12% சிறுபான்மையர் வாக்கை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போகாமல் தடுக்கப்படும். அதுவும் இல்லாமல் திமுக ஆட்சி கட்டலில் இருக்குது. இப்போது இந்த ஆட்சிக்கு எதிராக மனநிலை இருக்குமா இல்லையா? அப்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது திமுகவுக்கு போட்ட ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி திமுகவுக்கு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதனால் ஆளுங்கட்சியாக இருந்தாவே மக்கள் அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தி காரணமாக திமுகவுக்கு கடந்த தேர்தலில் விழுந்த வாக்குகளை விட இப்போ ஒரு 10% குறைவாக வீழட்டுமே. அப்படி பார்க்கும்போது சிறுபான்மையர் வாக்கு ஒரு 10% குறைஞ்ச போது, ஆட்சி கட்டல் இருப்பதனால அதிருப்தி காரணமாக திமுகவுக்கு ஒரு 10% குறைஞ்ச போது, மொத்தத்தில் 20% வாக்குகள் திமுகவுக்கு கடந்த காலங்களில் போனதை விட இப்போ குறைஞ்சி போயிடும். அதனையும் தாண்டி திமுகவுக்கு ஆண்டாண்டு காலமாக ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, திமுக இந்து விரோத கட்சி அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குது. இப்போது பாஜக தனியே போயிருப்பதனாலும், அண்ணாமலை பிஜேபிக்கு வந்த பிறகு பாஜகவை வேறு லெவலில் வளர்த்திருப்பதனாலும், அதை விட தமிழகத்திலும் இந்து வாக்கு வங்கி உருவாக்கி இருப்பதனாலும் கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்கள் இன்றைக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அதனால் கடந்த காலங்களில் திமுகவுக்கு இந்துக்கள் போட்ட வாக்கிலிருந்து ஒரு 15% குறையட்டுமே. நான் ஒன்றும் 50% குறைஞ்சி போடும் அப்படின்னு சொல்ல வரல. 100% போட்ட இந்துக்கள் இன்றைக்கி ஒரு 15% திமுகவுக்கு போடாமல் அதை பாஜகவுக்கோ அதிமுகவுக்கு போட்டாங்கன்னா ஏற்கனவே 20% குறைஞ்சி போச்சு சிறுபான்மையர் வாக்கு, திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு. அதனை தாண்டி இப்போ இந்துக்களுடைய வாக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கடந்த தேர்தலில் வாங்கின வாக்கை விட ஒரு 35% குறைவாக தான் கிடைக்கும்.
அதோட பாஜக தேர்தல் யுக்தி, அதிமுக தேர்தல் யுக்தி, இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணீங்கன்னா இன்னும் திமுகவுக்கு வாக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்னோடு ஒன்று இழைந்து போய்விட்டன. அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு தனித்த வாக்கு வங்கி கிடையாது, திமுகவுக்கு மட்டும்தான் வாக்கு வங்கி. அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வாக்குகளை வாங்கி கொடுத்துரும். ரெண்டாவது, பெரிய கூட்டணி திமுக கூட்டணி, அந்த இமேஜ் ஆனது திமுகவுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். 2021 தேர்தலில் இப்ப இருக்கிற கூட்டணி அப்படியே தேர்தலை சந்தித்தது. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட ஒரு 3% வாக்குகள் தான் அதிகமாக வாங்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கின்ற எதிர்ப்பு, சிறுபான்மையர் வாக்கு பிரிவு, இந்துக்கள் எதிர்ப்பு வாக்கு, இவ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு விழ போறது கிடையாது. அதனால திமுகவுடைய ஆட்டமானது இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அடங்கி போயிடும். அதனால தான் நம்ம தலைப்பிலே சொன்னோம், திமுக ஆட்டம் க்ளோஸ் என்று. இது நான் மட்டும் சொல்லலை, எல்லா ஊடகத்திலையும் கடந்த காலங்களில் திமுக வாங்கின வாக்கு, திமுக கூட்டணி வாங்கின வாக்கு இந்த முறை வாங்க வாய்ப்பே கிடையாது. பலமுனை போட்டி என்பது திமுகவுக்கு சாதகமானதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக மட்டுமே அறுவடை செய்து கொண்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாஜக தனியாக நிற்பதனாலும், பாஜக திமுகவை வலிமையாக எதிர்ப்பதனாலும், அதிமுகவுடைய வலுவான வாக்கு வங்கியில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் போய் சேர்ந்தா அதிமுக வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பாஜக ரெண்டா பிரிப்பதனால பாஜகவும் வெற்றி பெறாது, அதிமுக வெற்றி பெறாது, திமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக ஒரே கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மட்டும்தான் வாங்க போகுது. அதனால திமுக வெற்றி பெற்றுவிடும். சிறுபான்மையர் வாக்கு வீந்தா என்ன, இந்துக்கள் வாக்கு வீந்தா என்ன, திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பலை இருந்தா என்ன, எல்லாவற்றையும் தாண்டி பல்முனை போட்டி இருப்பதனால தமிழகத்தில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு திமுக சொன்னாலும், ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பல்முனை போட்டி நடக்கின்ற பொழுது கூட மக்கள் எப்படி சிந்தித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுக விட்டால் அடுத்தது யார் வெற்றி பெறுவாங்க, அதிமுக அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு தான் போட்டிருக்காங்க ஓட்டு. அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெருசாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு டப் கொடுக்காது. ஆனால் 2026 சொல்ல முடியாது. ஆனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்காக பாஜக சோடை போயிடுமான்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களை விட இந்த முறை பாஜக தமிழகமே வேக்கும் வண்ணம், ஏன் நாம் தமிழர் கட்சியெல்லாம் பின்னுக்கு தள்ளி 3வது பெரிய கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கல யதார்த்தத்தை சொன்னேன். ஸோ அதிமுக பாஜக தலை தூக்குவதனால திமுக ஆட்டம் க்ளோஸு. சிறுபான்மையர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு போகாது. அதுதான் மதுரை எஸ்டிபி மாநாடு ஆனது எடுத்து காட்டியது. மதசார்பற்ற மாநாடு மதுரையில் எஸ்டிபி கட்சியானது நடத்தியது. உண்மையாகவே பெரும் கூட்டம். எடப்பாடி வருகின்ற போது ஒரே ஒரு ஆரவாரம். எடப்பாடி பழனிசாமியே சொல்லுவார், மதுரையில் நடந்த எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறையினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையர்கள் இந்த மாநாட்டுக்கு போகக்கூடாது என்பதற்காக காரை திறந்து பரிசோதிக்கின்றார்கள், ஆடையெல்லாம் பரிசோதிக்கின்றார்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே சிறுபான்மையர்கள், அவங்க மீது எதற்காக திமுகவுடைய சந்தேகம்? மாநாட்டுக்கு போகக்கூடாது என்பதற்காக சிறுபான்மை மக்களை அவமதிக்கிறது. இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டமா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே வியக்கும் வண்ணம் மதுரையே குலுங்கிச்சு. கூட்டத்தை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி குஷி ஆயிட்டாரு. மதுரையில் ஏற்கனவே அதிமுகனது மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தியது. அந்த மாநாடு திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக நாமும் ஒரு பெரிய மாநாடை போட்டாக வேண்டும் என்று சேலத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞரணி மாநாட்டை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடப்படுவதாக சொன்னாங்க. 2 முறை மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்போ ஜனவரி 21 இளைஞரணி மாநாடானது சேலத்தில் நடைபெறப் போகுது. எப்படி பன்னீர்செல்வத்துக்கு எதிராக போயிட்டு ஒரு பெரும் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி மதுரையில் கூட்டி காட்டினாரோ, அதே மாதிரி நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் சொந்த ஊரில் எப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்டி காட்டுகின்றேன் பார். அதிமுகவை விட திமுக தான் பலம் வாய்ந்தது என்பதற்காக சேலத்தில் போய் மாநாடு போடுறாங்க. ஸோ இந்த மாநாடின் மூலமாக சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் போத்தரோடா, அந்த கட்சி ஜெயிக்காதரா, பாரா திமுக இருக்கின்ற கூட்டத்தை, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிருப்தி இல்லடா, மக்கள் எல்லாம் திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு கூட்டத்தை காட்டி சிறுபான்மையர் அதிமுக பக்கம் போகாமல் தடுத்துடலாம் என்பது தான் திட்டம். அதற்காக மாநாடு போடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அது இயற்கையே சதி செய்து திமுகவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்காமல் இப்போ மதுரையில் எஸ்டிபி கட்சியினுடைய மாநாடு நடந்தது. உண்மையாகவே பெரும் கூட்டம் தான். அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், இன்னும் சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சாரையாக வராங்க. அதனால்
எஸ்டிபி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய நெல்லை முபாரக்கா அவரை இப்போ பேசாதீங்க, நீங்கள் கடைசியாக பேசுங்க, அதுக்கு முன்பாக நான் பேசி விடுகின்றேன், உங்கள் தொண்டர்கள் நீங்கள் பேசுகிறத கேட்கணுன்றதுக்காக தான் சாரசாரியாக வந்துட்டு இருக்காங்க, இந்த அரசாங்கம் வந்து தடுக்கிறது, 3 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனத்தை நிறுத்திட்டாங்க, நடந்து வராங்க குழந்தையும் குட்டியுமாக, கூட்டமானது போடப்பட்ட சேரை தாண்டி அதே மாதிரியே திடலை ரெடி பண்ணதை தாண்டி கூட்டமானது வழியெல்லாம் நிற்கிது. அதனால் ஆரவாரத்துடன் இருக்கின்ற மக்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது. நெல்லை முபாரக் அவர்களே நீங்கள் பொறுத்த வரைக்கும் கடைசியில் பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி நெல்லை முபாரக் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புரை ஆற்றுகின்ற எடப்பாடி பழனிசாமி முன்னே பேசிட்டு கடைசியில் நெல்லை முபாரக் அவர்கள் பேசினாருங்க. அந்த அளவுக்கு கூட்டம் சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் அங்கே குறிப்பிட்டு சொன்னார். திமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா அந்த கட்சி வளராது, அதிமுக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா கட்சி வளரும். கடந்த காலங்களில் அப்படி தான் வளர்த்துருக்கிறோம். ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக பெருசாக வளர்ந்ததா இல்லையா, அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திமுக கூட்டணிக்கு போனால் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், தனித்து அடையாளம் கிடையாது திமுக கூட்டணிக்கு போனால். ஏன்னா திமுக என்ன பேசுதோ அதுதான் பேசி ஆக வேண்டும். காங்கிரஸ் போன்ற பாரம்பரியமான பழமையான கட்சிகளாக இருந்தாலும் கூட தலித் மக்களுக்காக துணிச்சலாக கட்சி நடத்து கொண்டோம் என்று சொல்லுகிற திருமாவளவன் அவர்கள் கூட திமுக என்ன சொல்லுதோ அதை தாண்டி பேச முடியாது. அதனால் மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்ய முடியாது. தனித்துவத்தை இழந்ததுனால அவர்களுக்கு தனித்த வாக்கு வங்கிகள் கிடையாது, வளரவும் இல்லை. 12 ஆண்டு காலமாக ஊமையாகவே இருக்கின்றார்கள், மக்கள் பிரச்சனையை பேசவே இல்லை திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சிருப்பார். அதனால் அதிமுக கட்சிகளை வளர்க்கும், ஜனநாயக முறையில் போராடுவதற்கான அனுமதியும் கொடுக்கும். ஆனால் திமுக அழிச்சிடும்பா, அதனையும் தாண்டி நானெல்லாம் உழைத்து பொதுச்செயலாளரான நான் முதலமைச்சர் ஆவேன் என்று கொஞ்சம் கூட நினைக்கல கருத்திலே. ஆனால் இருந்தாலும் காலம் என்னை முதலமைச்சர் ஆக்கியது. என்னுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தவழ்ந்து தான் நான் முதலமைச்சர் ஆனேன் அப்படின்ற விஷயத்தை சொன்னார். அப்படின்னா படிப்படியாக முன்னேறினேன் என்று சொன்னார். படிப்படியாக முன்னேறவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு சசிகலா அவர்கள் முதலமைச்சராக இருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு அடுத்தது கட்சியில் யார் வளர்ந்திருப்பது? அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளராக இருந்தார். பன்னீர்செல்வத்துக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தா தான் கட்சி அமைதியாக இருக்கும் என்று சொல்லிட்டு கட்சியில் முக்கிய இடத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க. அதை தான் சொல்கிற எடப்பாடி பழனிசாமி படிப்படியாக வளர்ந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். திமுக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்திருந்தது. என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு திடீரென சிறுபான்மையர் அக்கறை வந்துடுச்சு அப்படின்லாம் கேட்குறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம் என்றால் நாங்கள் ஆட்சியை எப்படி காப்பாற்றணும் என்று தெரியும், யாருடைய தயவுனால் காப்பாற்றணும் தெரியும். 4 எம்எல்ஏ தான் திமுக கூட்டணிக்கும் நமக்கும் இருக்கின்ற வித்தியாசம். அந்த 4 எம்எல்ஏக்களை காப்பாற்றி ஆட்சியை 4.25 வருஷம் ஓட்டணும்னா எவ்வளோ சிக்கல்கள் இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அதிமுக ஆட்சியை ஒட்டுமொத்தமாக இந்த பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் தினகரன் திமுக இவங்களுடைய சதி வலையில் சிக்க வச்சு அழிச்சிடக்கூடாது. நோய் நொடியால் வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பாஜக கொண்டு வந்த சில சட்டங்களுக்கு ஆதரவு தர வைக்க வேண்டியது ஆகிப்போச்சு. இனிமேல் எங்கள் கைகள் ஃப்ரீ ஆயிடுச்சு, இனிமேல் யாருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டவர் கிடையாது. சிறுபான்மையிற்கு பாதுகாவலராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற திமுக சிறையில் வாடுகின்ற சிறுபான்மையை விடுவிக்கலாம் இல்லையா? அதிமுக ஏன் விடுவிக்கலன்னு சொல்கிறாங்க. அதிமுக விடுவித்திருக்கிறது. 2வது தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் கொடுத்தோமா? திமுக கொடுத்தது இல்லையா? தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தா நிறைவேற்றணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இனி சிறுபான்மையினர்களுக்கு வசந்த காலம்தான். பாஜகவுடன் இப்போ மட்டும் இல்லை 2026 கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதனால் சிறுபான்மையினர் மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை நோக்கி வருகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. கூட்டத்தை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி குஷி ஆகிட்டார். இந்த கூட்டத்தினால் இன்னும் பல கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியானது நெல்லை முபாரக் அவர்கள் எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டை கூட்டி காட்டுவதன் மூலமாக புலனாக இருக்கிறது. ஏன்பா இந்த நெல்லை முபாரக் வீட்டில் வந்து என்ஐஏ சோதனை நடத்தினாங்களாமே, குற்றவாளியினுடைய மாநாட்டிலே போய் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளான விஷயங்க. தமிழக அரசியல் களத்தில் எத்தனை பேர் வீட்டுக்கு இடி ரைடு போயிருக்குது, ஐடி ரைடு போயிருக்குது. ஸோ அவங்க எல்லாம் இன்றைக்கி குற்றவாளிகள், இனிமேல் கூட்டணியாக வைக்க மாட்டோம் என்று எல்லா கட்சிகளும் ஒன்றா ஒதுங்கிட்டாங்களா? பணம் திருடுனா வந்து குற்றவாளி கிடையாதா? நெல்லை முபாரக் வீட்டில் என்ஐஏ போய் சோதனை செய்தால் அவர் உடனடியாக குற்றவாளியா? என்ன கண்டுபிடிச்சாங்க? கைது பண்ணிட்டாங்களா? தண்டனை கொடுத்துட்டாங்களா? அவதூறு பரப்புவதற்கே சில பேர் இருக்கிறாங்கப்பா. அதனையும் தாண்டி போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம், பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் காலையில் 6 மணி வரைக்கும் 10% பேருந்துகள் தான் தமிழகம் முழுவதும் ஓடிச்சான். ஆனால் 9 மணி நிலவரப்படி பார்க்கும்போது
104.51% வந்து பேருந்துகள் இயங்குதான். சில இடத்துங்களில் 166.41% பேருந்துகள் இயங்குதான். அது என்னடா அது 100% தாண்டி பேருந்துகள் இயங்குதா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, போராட்டங்கள் நடந்தாலும் ஸ்ட்ரைக்குன்னு பல தொழிற்சங்கங்கள் அறிவித்தாலும் இங்கே பேருந்தானது வழக்கத்தை விட கூடுதலாக ஓடுது. அதனால தான் 100%க்கு மேலான பேருந்துகள் ஓடுது என்று தொலைக்காட்சிகள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாவது இந்த தொலைக்காட்சிகள் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களா? ஆனால் அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஊடகங்களை திமுக அரசாங்கம் மிரட்டுகிறது. அதனால் காலையில் ஒட்டுமொத்தமாக முடங்கியது போக்குவரத்து அப்படின்னு போட்ட தொலைக்காட்சிகள் கடைசியில் 100% தாண்டி ஓடுது என்று சொல்கிறது எல்லாம் திமுக மிரட்டல் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, கோயம்பேடு மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் காய்கறியில் தலையிலே சுமந்து போகின்ற கொடுமையெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. அமைச்சரே வந்து ஊடகங்களை மிரட்டுகின்றார். உண்மையான நிலையை போடுங்க அதுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகங்களை மிரட்டினா எப்படி உண்மையான செய்தி வெளிவரும்? ஆனால் பேருந்துகள் வழக்கம் போல் ஓடுதா சென்னையில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு வேலையாக சென்னைக்கு வந்தங்க, வந்து பார்க்கின்ற பொழுது தான் தெரிகிறது வழக்கம் போல் பேருந்துகள் ஓடவே இல்லைங்க. மக்கள் எல்லாம் அவதி விட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். பொதுவாக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் வழக்கம் போல் பேருந்துகள் ஓடல. ஆனால் அதற்காக மாற்று ஏற்பாடாக 2 விஷயங்களை திமுக அரசாங்கம் செய்திருக்கிறது. ஓய்வு பெற்றவர்களை வந்து பேருந்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, இராணுவத்துறையில் பயிற்சி கொடுத்துருக்காங்க இல்லையா வாகன ஓட்டுநர்கள், அவங்கள அழைச்சி வாகனத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விடுப்பெடுத்தவங்களையும் அழைச்சி வாகனத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோமுசாவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொழிற்சங்கமும் 2ம் சேர்ந்துக்கிட்டு பேருந்துகளை இயக்குறாங்க. ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முதல் நாள் என்னடா கட்சி கேட்டுக்குச்சே அப்படின்றதுக்காக ஓட்டுவாங்க. ஆனால் காலம் போக போக நாங்கள் போராடுவது உண்மையான நோக்கம் தெரிந்து கொண்டு திமுகவுடைய தொழிற்சங்கமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் போராட்டத்தில் கலந்துக்கும். இன்றைக்கும் 20% திமுகவுடைய தொழிற்சங்க உறுப்பினர்கள் எங்கள் போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் நாளைக்கு ஒட்டுமொத்தமாக முடங்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த திமுக அரசாங்கமானது இறங்கி வரும். எல்லா கோரிக்கையும் நிறைவேற்ற சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார், எதனா ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுங்க, 4 மாதமாக பாக்கி இருக்குது, அந்த 4 மாதம் பாக்கியை கொடுத்தா கூட போதும், தொழிலாளர்கள் சூப்பராக பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்ற கோரிக்கையை தான் எல்லாரும் வைக்கிறாங்க. ஆனால் முடியாது, பொங்கலுக்கு பிறகுதான் என்று திமுக சொல்வதனால போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டமானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. திமுக தொழிற்சங்கங்களும் காங்கிரஸ் தொழிற்சங்கமும் நாளைக்கு கலந்து கொள்ளும் கண்டிப்பாக என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிறது. மக்கள் அவதி உறுகின்றார்கள். அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் பஸ்களை வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலும் மற்ற முக்கிய நகரங்களிலும் இயக்கலாம் பகல் நேரத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நைட்டில் தானே பஸ் ஓட்டுறோம், அரசாங்கம் கேட்டுக்கிட்டா பகல்லையே ஓட்டுவோம், நாங்கள் மக்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்க போகிறோம் அப்படின்னு ஆம்னி பேருந்துகள் கேட்டிருக்காங்க. நைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளடிக்கிறாங்க ஆம்னி பேருந்து ஓனர்கள். இப்போ பகல்லையும் அனுமதி கேட்டால் எவ்வளோ கொள்ளடிப்பாங்கன்னு தெரியாது. மொத்தத்தில் தமிழக அரசாங்கத்தினுடைய விடாப்படித்தனத்தின் காரணமாக, அடாவடித்தனத்தின் காரணமாக, தொழிலாளர்களுடைய கோரிக்கையை காதில் கேட்காத காரணத்தினால இன்றைக்கி பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான கட்டணம் செலுத்தி வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதாக அதிமுக, கம்யூனிஸ்ட்டு மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய தொலைக்காட்சிகளும் அவங்களுடைய செய்தித்தாள்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. பார்க்கலாங்க, போக்குவரத்தானது சீர் செய்யப்படுகிறதா இல்லை அப்படியே முடங்கி கிடக்கிறதா என்று. இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க.